கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது டேட்டா டைப்ஸ், வேரியபிள், எக்ஸ்பிரஷன். தமிழில் தரவினங்கள், டேட்டா டைப்ஸ்னால் தரவினங்கள், வேரியபிள்னால் மாறிகள், கோவை அப்படின்னா எக்ஸ்பிரஷன். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே 2 ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று டேட்டா டைப்ஸ், இன்னொன்று வேரியபிள்ஸ். அந்த டேட்டா டைப்பும் வேரியபிளும் என்னங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொடக்க நிலையில் ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது தான் இந்த வேரியபிளும் டேட்டா டைப்பும், தரவினமும் மாறியும். தரவினத்தில் நிறைய இருக்குது. பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ், பிரைமரி டேட்டா டைப்ஸ், யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ்னு இதெல்லாம் பின்னாடி படிப்போம். கான்செப்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ், தரவினங்கள் கருத்தகம். அதாவது ஃபஸ்ட்டு டேட்டா டைப்னா என்ன, வேரியபிள்னா என்ன, எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்பர் இருக்குது, 5ன்னு இருக்குது, அது நம்பரா? அப்போ டேட்டா டைப் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இன்ட்டு அப்படின்னு இருக்கணும். இதெல்லாம் நம்ம பின்னாடி போக படிப்போம். இன்ட் அப்படிங்கிறது இண்டீஜர், முழு எண், 5, 2 இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். அதனால அந்த 2ங்கிறதுக்கு பேர் தான், அந்த இன்ட்டுங்கிறதுக்கு பேர் தான் டேட்டா டைப். இன்ட்டு டேட்டா டைப் C++ல் நிறைய இருக்குது. என்னென்ன அப்படின்னா கேரக்டர், இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், லாங் டபுள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம மெயினாக படிக்க போகிறது இது 4 தான். இதுதான் டேட்டா டைப்ஸ், தரவினம் அப்படிங்கிறது. இன்னொருக்கா சொல்கிறேன். ஒரு நம்பரோ ஒரு எழுத்தோ, நம்பர் வந்தால் இன்ட்டு, நம்பரே புள்ளியில் வந்துச்சுன்னா அது ஃப்ளோட்டு, எழுத்தில் வந்துச்சுன்னா அது கேரக்டர். ஓகேவா? அடுத்தது இதுதான் தரவினம் அப்படிங்கிறாங்க. மாறி, வேரியபிள்ஸ்னால் மாறின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், நேம், ஏஜ், ஆவரேஜ் மார்க், இது 3மே வேரியபிள்ஸ். இது 3மே வேரியபிள்ஸ். தமிழில் வந்து இது 3மே மாறி. நேம்ங்கிற மாறியில் என்ன இருக்குது? ராம். ஏஜுங்கிற வேரியபிள் என்ன இருக்குது? 15. ஆவரேஜ் மார்க் அப்படிங்கிற வேரியபிளில் 85.6. இப்போ டேட்டா டைப்னா என்னென்னு பார்த்தாச்சு, வேரியபிள்னால் என்னென்னு பார்த்தாச்சு. எக்ஸ்பிரஷன்னா என்ன தெரியுமா? 5 + b + 6 இந்த மாதிரி, இல்லை 5 × 2 / 7 இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் சேர்ந்து வந்ததுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஷன், கோவை அப்படிங்கிறாங்க. இப்போ நாம் டீப்பாக படிக்க போகிறோம். C++ டேட்டா டைப்ஸ். C++ல் டேட்டா டைப்ஸை 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ், இன்னொன்று யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ், லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். தமிழ் மீடியம் தரவு வகையை 3ஆக பிரிக்கிறாங்க. பயனர் வரையறுக்கும் தரவு வகை, அடிப்படை தரவு வகை, தருவிக்கப்பட்ட தரவு வகை. இந்த 3 டைப்ஸ் தான் இங்கே டயக்ராமாக கொடுத்துட்டாங்க. இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸை பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர், கிளாஸு, யூனியன், எனுமரேஷன். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸை பிரிக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸும் பிரிக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ்னால் அடிப்படை தரவு வகைகள், இன்டீஜரல், வாய்டு, ஃப்ளோட்டு. நம்ம பார்த்தோம்ல, நம்ம அடிக்கடி பார்க்க போகல இதுதான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். இன்டீஜர்னா இன்ட்டு, வாய்டு, ஃப்ளோட்டு. இது தனியாக பிரிக்கிறாங்க. ஃப்ளோட்னா ஃப்ளோட்டு, டபுள், இன்ட்டு, கேரக்டர். இன்டீஜரை இன்ட்டு, கேரக்டர் பிரிக்கிறாங்க. தருவிக்கப்பட்ட தரவு வகைனா டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். இது வந்து அரே, ஃபங்க்ஷன், பாயிண்டர், ரெஃபரன்ஸ். இதுதான் டேட்டா டைப்ஸோட வகைகள். சின்டெக்ஸ் பாருங்கள். டேட்டா டைப் வேரியபிளோட நேம். இன்ட்டுங்கிறது டேட்டா டைப், வேரியபிள் நேம்ங்கிறது num1, லாஸ்ட்டாக செமிகோலன் முடியணும். தமிழ் மீடியம் தரவினம், மாரியோட பேர், செமிகோலன். இன்ட்டுங்கிறது தரவினம், num1ங்கிறது மாரியோட பேர், செமிகோலன். இப்படி நாம் ஒரு தரவினத்தில் ஒரு மாறி தான் கொடுக்கணுமா? நிறைய வேரியபிள், ஒரு வேரியபிள் தான் கொடுக்கணுமா? இல்லை, எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் கமாலை கொடுக்கணும், லாஸ்ட்டாக செமிகோலனில் முடியணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க். இது எல்லாமே ஒன்று தான், ஒரே ஒரு வேரியபிள் தான். ஆனால் அண்டர்ஸ்கோர் வந்திருக்கு பாருங்கள். ஏற்கனவே நான் முன்னாடி பார்த்துருக்குறோம் வேரியபிள், அதாவது வேரியபிள்னால் தமிழில் மாறி. அது எப்படி தொடங்கணும்னா அண்டர்ஸ்கோரில், அதாவது அடுக்கீரில் தொடங்கணும். எழுத்தில் எது வேணாலும் இருக்கலாம். நம்பர் வந்து எங்கே இருக்குன்னா கடைசியாக தான் இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடிப்படை தரவினங்கள். இன்ட்ரோடக்ஷன் டு ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ்.
ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் என்னது? கேரக்டர், இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், வாய்டு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்டுங்கிறது ஒரு முழு எண். பாருங்கள், என்டர் எ நம்பர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இங்கே தான் இன்ட்டு கொடுத்துருக்காங்க. num1 num2 சம் எல்லாமே இன்ட்டுங்கிற மாதிரியில் அறிவிச்சிருக்கிறோம். எல்லாமே இன்ட்டுங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. num1 num2 சம் அப்படிங்கிறது மாறி வேரியபிள்ஸ். இது 3 வேரியபிள்ஸ். இது டேட்டா டைப். இப்போ என்டர் த நம்பர் 1 சி அவுட்டில் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிரும். அவுட்புட்டில் என்ன பிரிண்ட் ஆகும்? என்டர் நம்பர் num1 சின்னா நம்ம இன்புட் கொடுப்போம். அப்போ நம்ம கொடுக்கையில் தான் நம்ம என்ன டேட்டா டைப்னு பார்க்கணும். num1ங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? அப்போ இன்ட்டா? அப்போ முழு எண் 5. அடுத்தது என்டர் நம்பர் /n நியூ லைனில் என்டர் நம்பர் 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். கோலன் பிரிண்ட் ஆகும். அடுத்தது இன்புட்ஸ் கொடுக்குறோம். num2 இங்கே இருக்கா? டேட்டா டைப் என்னன்னு பாருங்கள், இன்ட்டு. அப்போ இன்ட்டா? அப்போ கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு முழு எண் தான் கொடுக்கணும். இங்கே 5ன்னு கொடுத்தேன், இங்கே நான் என்ன கொடுத்துருக்குறேன்? 6ன்னு கொடுக்குறேன். அடுத்தது சம் ஈக்குவல் டு num1 + num2. num1ஓட அப்போ கம்ப்யூட்டருக்குள்ளே இந்த பர்ஃபார்மெலாம் நடக்கும், இந்த ஆப்ரேஷன் நடக்கும். num1 5 + 6 ரெண்டே ஆட் பண்ணி சம்முக்குள்ள வந்து 11 ஸ்டோர் ஆகும். சி அவுட்புட்டில் நியூ லைனில் த சம் ஆஃப்னு டபுள் கோட்ஸ் பிரிண்ட் ஆகும். num1 5 அண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். 6 ஈஸ் அப்படியே பிரிண்ட் ஆகும். 11 பிரிண்ட் ஆகும். அடுத்தது அப்படியே ஒவ்வொரு டேட்டா டைப் பாருங்கள். கேரக்டருங்கிறது டேட்டா டைப் தரவினம். சிஹெச்ங்கிறது வேரியபிள் மாறி. இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா என்டர் ஏ கேரக்டர். சிஹெச் என்ன கேரக்டர்? அப்போ எழுத்து, ஏதாவது ஒரு எழுத்து தான் குறிக்கும். ஏ. இந்த ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ்க்கு மெமரி அலோகேட் பண்ணும் கம்பைலர். பாருங்கள் என்னென்னு. கேரக்டர், இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள். அடிப்படை தரவினங்களுக்கு நினைவக உருவமைத்தல். கேரக்டர்னால் எத்தனை பைட்டு? 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் 1 மார்க்கில் வரும். இன்ட்டுனா 2, ஃப்ளோட்னா 4, டபுள்னா 8. 1 பைட்னா 8 பிட்டு, 2னா 16 பிட்டு. அப்படியே 8 ஆட் பண்ணிக்கோங்க. 4னா 32, 8னா 64. இதனால் கேரக்டர் அப்படின்னா 1, இன்ட்டுனா 2, ஃப்ளோட்னா 4, டபுள்னா 8. அடுத்தது டேட்டா டைப் மாடிஃபையர். மாடிஃபையர் அப்படின்னாவே மாற்றுறது தான், அதாவது சேஞ்ச் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது. நம்ம டேட்டா டைப் என்ன பண்ணுறோம்? இது பூரா டேட்டா டைப்பா? இந்த டேட்டா டைப்பில் 1 கேரக்டர் 1, 2, 4, 8 இருக்கா? நமக்கு அதிகமாக தேவைப்படும் போது தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோன்னா மாடிஃபையரை யூஸ் பண்ணுறோம். தமிழில் வந்து பண்புணர்த்தி. தரவினங்களின் பண்புணர்த்தி, அதாவது அடிப்படை தரவினங்களை சேமித்த அளவை மாற்றி அமைக்கும் பண்புணர்த்தி பயன்படுத்தப்படுகின்றன. இதுதான் அடிப்படையாக இருக்குது. பேசிக்காக இருக்கிற டேட்டா டைப்ஸ் என்ன பண்ணுது? மாற்றுறதுக்கு பேர் தான் மாடிஃபையர் அப்படிங்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அப்படி மாற்றுறதுனா என்ன மாற்றுறது? எக்ஸ்ட்ராவை அப்படி பாருங்கள். சைனடு, அன்சைனடு, லாங்கு, இன்ட்டு, இது 4 தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது பண்புணர்த்தி மாடிஃபையர் அப்படிங்கிறாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்புக்கு கூடுதலாக மெமரி அலோகேட் பண்ணுது. இப்போ பாருங்கள், கேரக்டர் 1 இருக்கா? கேரக்டருக்கு முன்னாடி சைனடு சேர்த்துக்கலாம். இந்த கேரக்டருக்கு முன்னாடி சைனடு சேர்த்துக்கலாம், அன்சைனடு சேர்த்துக்கலாம், லாங்கு சேர்த்துக்கலாம், ஷார்ட் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தும் போது வேல்யூஸ் என்ன ஆகிரும் அப்படின்னா இங்கே மாறிடும். பாருங்கள், 4 மாடிஃபையர் இன் C++. சைனடு, அன்சைனடு, லாங்கு, ஷார்ட்டு. இதில் பாருங்கள் 4 மாடிஃபையரை யூஸ் பண்ணி ஒரு ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இன்ட்டுக்குனா 2 பைட்ஸ், அன்சைன்டு இன்ட்டுனாலும் 2 தான். சைனடு இதெல்லாம் பாருங்கள், இன்ட்டுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறது அப்படியே சேர்த்துருக்கிறோம். சைனடு, அன்சைன்டு அப்படி இங்கே சேர்த்திருக்கோம். சேர்த்துனாலும் பைட்ஸ் வேல்யூ மாறலை. லாங் அப்படின்னா 4 பைட்ஸ். அன்சைன்டு லாங்னாலும் 4 பைட்ஸ் தான். சைனடு லாங்னாலும் 4 பைட்ஸ் தான். கேரக்டர்னாலும் 1 பைட் தான். அன்சைன்டு கேரக்டர்னாலும் 1 பைட் தான். சைனடு கேரக்டர்னாலும் 1 பைட் தான். கேரக்டர்னு வந்தாவே 1 பைட் தான். அன்சைனடு சேர்த்துனாலும் சரி, சைனடு சேர்த்துனாலும் சரி, இல்லை எதுவுமே சேர்த்துல வெறும் கேரக்டர்னாலும் 1 பைட் தான். ஃப்ளோட்னா 4, டபுள்னா 8, லாங் டபுள்னா 10. இப்போ கூடுதலாக நம்ம படிக்க போகிறது இந்த லாங் டபுள் 10 பைட்ஸ். அப்படியே இங்கே பாருங்கள், மெமரி அலோகேட் ஆகுது டர்போ C++க்கும் டேவ் C++க்கும். டர்போ C++, டேவ் C++. இங்கே பாருங்கள், இன்ட்டுனா என்ன சொல்லியிருக்கிறேன்? அங்கே ஞாபகம் இருக்கா? கேரக்டர்னா 1, இன்ட்டுனா 2 தானே. இங்கே பாருங்கள், இங்கே 4 ஆயிடுச்சு. ஃப்ளோட்டுக்கு மட்டும்தான் 4 இருந்துச்சு. டேவ் C++ல் அப்படியே என்ன ஆயிடுச்சு? டபுளாக மாறிடுச்சு. எதனால் மாறிச்சு அப்படின்னா இது வந்து டேவ் C++, இது டர்போ C++. லாங்குக்கு மட்டும்தான் 4 வரும். ஆனால் இங்கே பாருங்கள், இன்ட்டு வர இடத்துக்கெல்லாம் டேவ் C++ 4 வந்துருச்சு. இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், 1 மார்க்கில் வந்து எழுதுறதுக்கு.